எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளிக்கு விதையா இருக்கிற என் குருவின் திருவடிகளை வணங்கி, இந்த காணொளிய உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி, இந்த காணொளியில சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ "மனம் ஒரு மாய கண்ணாடி" என்ற தலைப்பில நிறைய வீடியோஸு ப்ரீவியஸா போட்டாச்சு. அதன் தொடர்ச்சின்னு இந்த பகுதியில என்னன்னா, "மனம் ஒரு மாய கண்ணாடி, தொழில் செய்யும், தொழில் புரியும், வணிகம் புரியும், சர்வீஸ் ஓரியன்டட் சேவை செய்யும் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் மனம் ஒரு மாய கண்ணாடியின் பங்கு என்ன? அதன் நிலைப்பாடு என்ன? அதோடு அதோட முக்கியத்துவம் என்ன?" பல்வேறு அமைப்புகள்ல, பல்வேறு காரணங்கள்ல, பல்வேறு நிலைப்பாட்டுல நம்ப மக்கள் எல்லோரும் ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழக்கூடிய ஒரு விதிமுறையில, இந்த தொழிற்சாலைகள், வணிகம், பல்வேறு தொழில் நிலைகள்ல சேவை செய்கின்ற அனைத்து மக்கள்களுக்கும், இந்த மனம் என்ற ஒரு மாயக்கண்ணாடி எப்படி ஆட்கொண்டு, அந்த அலைவரிசையும், குணாதிசயங்களும் எப்படி மாறுது? இது மெய்ப்பொருள சார்ந்து, உண்மைய சார்ந்து அமைந்த ஒரு காணொளியின் வெளிப்பாடு. நீங்க மனத பற்றி பல்வேறு வீடியோக்கள் இருந்திருக்கலாம். ஆனா, இது ஒரு ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி ரகசியம். மனதின் பற்றிய பல்வேறு பரிணாம கோணங்கள்ல இது ஒரு புதிய கோணம் அது. நீங்க இந்த தொழிற்சாலையிலயோ, இல்ல பணிபுரியும் பணியாளர்கள், தொழிலாளிகள், முதலாளிகள் இதெல்லாம் பங்கு இப்போ தொழிலாளி, முதலாளின்னு எடுத்துக்கலாம். இப்போ தொழிலாளி தன் கடமையும், பொறுப்பையும் உண்மையா, சரியான முறையில செய்தாருன்னா, அந்த மனதின் அலைவரிசை சரியான முறையில இருக்கும் 2 பேருக்குமே. எங்கெங்கெல்லாம் மனசு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கும், தொந்தரவுக்கும், மன நிம்மதி இல்லாம நெறையா பேர் இன்னைக்கு தொழில்ல நடத்திட்டு இருக்கோம், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொழிற்சாலைகள் நடந்துட்டு இருக்கு. இது தொழிலாளர்களும் சரி, முதலாளிகள் சரி. ஏன் இந்த நிலைப்பாடு? இதற்கு மாற்றம் தேவை. இதுக்கு ஒரு தீர்வு தேவை. இதுக்கு ஒரு புரிதல் தேவை. இதுக்கு ஒரு ஆழ்ந்த நுண்ணறிவு தேவை. அறிவு சார்ந்த மக்களே, இந்த காணொளி எதற்கு அப்படின்னா, நம்ப மனம் என்ற ஒரு மாய கண்ணாடி, இந்த மாய கண்ணாடி ஒரு அலைவரிசைய வச்சுட்டு இருக்கு. அந்த அலைவரிசை எதால தீர்மானம் பண்ணுது அப்படின்னா, அதிசயங்கள்னால தீர்மானம் படுது. இப்ப நீங்க செய்ற ஒவ்வொரு செயல் கர்ம வினையினால, நம்போ ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கிறனால, இந்த செயல் தொடங்குது. ஒரு ஒரு பிஸ்கட் கம்பெனி ஆகட்டும், இல்ல ஒரு பைக் கம்பெனி ஆகட்டும், கார் கம்பெனி ஆகட்டும், இந்த உற்பத்தி பண்ற ஒவ்வொரு தொழிற்சாலைகளும், இல்ல அத வாங்கி விக்கிற ஒரு செயல்பாட்டுல, செயல்ல ஒரு நுட்பம் அடங்கியிருக்கு. அந்த தன்மையில இந்த குணாதிசயங்கள் மாறுபடும். எப்படின்னா, இப்போ ஒரு கமிட்மெண்ட் கஸ்டமருக்கு குடுத்துடுறாரு. ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறவரு, இந்த குறிப்பிட்ட நேரத்தில நான் இந்த பொருள டெலிவரி குடுத்துடுறேங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த ஒவ்வொரு செயலும் இந்த கமிட்மெண்ட் குடுத்துட்டு அவரு மன நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு. காரணம் என்னன்னா, சரியான ஒரு தொழிலாளர்கள் அமையல. இல்ல அதுக்கு உண்டான சூழ்நிலைகள், கரண்ட் கட்டு இந்த பல்வேறு நிலைகள் இருக்கு. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில அவர் அந்த ப்ராடக்ட்ட டெலிவரி பண்ணல அப்டின்னா, அவரு மன உளைச்சல், தேவையில்லாத மன அமைதியற்ற நிலையில மன உளைச்சலுக்கு ஆளாவுறார். அந்த மன உளைச்சலுக்கு, மன அமைதியற்ற நிலைக்கு காரணம் என்ன? இதுதான். அந்த ராங் கமிட்மெண்ட்ஸோ இல்ல நம்ம செய்த வினையின் அடிப்படையில. நம்ப எந்த மாரி உண்மை தன்மையில வாழ்ந்தோன்றதுக்கு, நம்போ சரியான முறையில கமிட்மெண்ட்ஸ் போதுன்னா, நம்ப செஞ்சிருக்கிற கர்மா கரெக்ட்டான கர்மாவா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்ப சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்னா, சிலது அது நன்மைக்காக அமையலாம். ஆனா, பெரும்பாலும் மன உளைச்சலுக்கோ, மன அமைதியற்ற நிலைக்கு, தொந்தரவு, பிரச்சனைகள்லாம் வருது. அடிக்கடிக்கு மனசே நிம்மதி இல்ல சார். தொழில் பண்றதுக்கே பிடிக்கலன்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற மக்களுக்கு, கண்டிப்பா செய்த வினையின் விளைவு தான்.
இந்த விளைவு வந்து என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரீக்வன்சி குணாதிசயங்கள்ல உங்கள இம்பேக்ட் பண்ணுது. குணாதிசயம் என்ன பண்ணுது? அலைவரிசை உங்க மன அமைதியான ஒரு நிலையில இருக்கிற அந்த அலை வந்து உயர்ந்து காணப்படுது. இப்போ உயர்ந்த மன அலைவரிசை எப்படி இருக்கும்? சத்தமா தான் இருக்கும். உங்க மனசுல வந்து அந்த அலை ஓசை வந்து எ எ அடங்கி இருக்கணும். அது நிதர்சமான ஒரு நிலை. அதாவது ஒரு அமைதியான ஒரு கடல்ல, கடல்ல ஆழ்நிலையில ஒரு மன அமைதி ஒரு நிலையில இருக்கும். அது நிதர்சத்தமான நிலை. சத்தம் அதுக்கு எதிரானது நிதர்சத்தம். அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, மனம் வந்து ஒரு ஒரு பேரின்ப நிலைக்கு உங்கள அழைத்து செல்லும். நீங்க இந்த மாரி அலையில ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சில இருந்தீங்கன்னா, உங்க தொழில் நர்த்தனமா கேள்விக்குறியான நிலைப்பாட்டிலேயே வாழ்வியல் வாழ்க்கை முறை பயணிக்கும். அப்போ ராங் கமிட்மெண்ட்ஸோ, பொருளாதார நிலையில இப்போ ஒரு சில பேர் கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மன நெருக்கடி, மன உளைச்சல், மன அமைதியற்ற நிலை, பிரச்சனைகள், தொந்தரவு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவ்ளோ விஷயங்கள் வந்து மனத நீங்க மேம்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறைய சொல்லியிருக்கேன். இத வந்து குணாதிசயத்த நீங்க எப்படி அப்படின்னா திட்டமிடுதல். சரியான முறையில திட்டமிட்டுக்கணும். நம்ப ஒரு வேலைய எடுக்கிறதாகட்டும், இல்ல அதுக்கு உண்டான எக்ஸிகியூஷன் பவர் ஆகட்டும், அ பணியாளர்களின் தன்மையாகட்டும், அதுக்கப்புறம் அதில இன்வால்வ்மென்ட் ஆகுற ஃபினான்ஷியல் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்க திட்டமிட்டு மனச வந்து சரியான முறையில உங்கள ஈடுபடுத்திக்கிட்டா மட்டும் தான், அந்த முழு மன அமைதியோட, மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட, தொழிலின் மேன்மைக்கான அடித்தள விதையா இருக்கும்னு சொல்லி, இந்த காணொளிய உங்களுக்காக சமர்ப்பணம் பண்றேன். நன்றி, வணக்கம்.